1/2 கிலோ அளவுல சிக்கன் பிரியாணி இது போல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது குக்கர்லயே வாங்க எப்படி ஈஸியா செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அரிசியும் ஒட்டாம நல்லா பொல பொலன்னு சாதம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஜூஸியா இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி. செய்றது ரொம்பவே ஈஸி. இது செய்றதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாரி செய்யும்போது. இப்போ குக்கர்ல ஒரு 100 எம்எல் எண்ணெய், ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், 6லேருந்து 7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியவும், ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனா வதங்கி வந்ததும் ஒரு 4 பச்சை மிளகா காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தயிர் வந்து ஒரு 100 எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் 200 கிராம் எடுத்துக்கன்னா தக்காளியும் 200 கிராம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவு வரட்டும். இப்போ இந்த டம்ளரால 1.5 கப் அளவுக்கு இருந்துச்சு அரிசி. அதனால நம்ம வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை வந்து சும்மா தான் குக்கரை மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசியெல்லாம் சேர்க்க போறோம். அதனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அரிசி வந்து தண்ணிக்கும் அரிசிக்கும் லெவலாக வரணும். அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த டைம்ல பார்த்தாலே தெரியும் அரிசி கொஞ்சம் நீளமா இருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டா ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேல விட வேணாம். இப்போ குக்கர் நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா சேருங்க, வேணாட்டினா சேர்க்க வேணாம். சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன்லாம் பஞ்சு போல் வெந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.